வணக்கம். நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியலமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். மக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு என்பது மக்களாட்சியை கொண்டு வரப்பட வேண்டும். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்று ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக மக்கள் தன்னிச்சையாக பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு ஊடகங்கள் வாயிலாக ஒரு மிகப்பெரிய எழுச்சியை நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கின்றோம். நடக்கின்ற அநீதிகளை தட்டி கேட்டு கொண்டிருக்கின்றார்கள். அரசுக்கு இன்றைக்கு ஒரு எதிர்மறையான பதிவு மட்டுமே மக்கள் எழுச்சியாக மாற்றத்துக்குரிய வாய்ப்பாக இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு மக்களுமே தன்னிச்சையாக அவர்களுடைய பதிவுகள் இன்றைக்கு ஒவ்வொரு முகநூலிலிருந்து ஒரு மிகப்பெரிய பதிவாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அனைத்து மக்களுமே கேட்பது மக்களாட்சி. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் போது மக்களுடைய வேண்டுகோளை கண்டிப்பாக நிறைவேற்றுவார்கள் என்ற நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கின்றார்கள். மக்களின் கோரிக்கையாக அனைத்து மருத்துவமனைகளிலுமே மகப்பேறு இலவசமாக பார்ப்பதற்குரிய பங்களிப்பு கொண்டு வரப்பட வேண்டும். இன்றைக்கும் அரசு மருத்துவமனையில் ஒரு சுகாதாரமற்ற சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது மத்திய அரசும் மாநில அரசும் நாம் அமைக்கின்ற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் இது முழுமையாக அனைத்து மருத்துவமனையுமே மகப்பேறு இலவசமாக பார்ப்பதற்குரிய பங்களிப்பு கொண்டு வரப்பட வேண்டும். இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது. அனைத்துமே ஒரு சமமாக பார்க்கின்ற அந்த தாய்மை உள்ளத்தோடு பார்க்கின்ற ஒரு திட்டமாக நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்குரிய ஒரு நல்ல ஆட்சி, அதுவும் மக்கள் கேட்கின்ற இந்த திட்டம் கொண்டு வரப்பட வேண்டும். இன்றைக்கும் ஏழை எளிய மக்கள் அவர்களுடைய வறுமை காரணமாக இன்றைக்கும் ஒரு வாழ்வாதாரத்தை இழந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மகப்பேறு மருத்துவமனையில் முழுமையாக இலவசமாக அனைத்து மருத்துவமனையிலே கிடைக்கும்போது அனைத்து மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய சான்றாக இருக்கும். நன்றி, வணக்கம்.